உட்காந்து படிடா. எவ்வளோ நாளா படிக்கிறீங்க? எக்ஸாம், குவார்டர்லி எக்ஸாம் இருக்குன்னு கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா இருக்கிறமா உனக்கு? சொல்லுடா, நம்பர் சொல்றேன். 1 2 3 4 5. மணி 10ஆகுதுடா. நாளைக்கு மேம் கேட்பாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? 1 2 3 கேட்பான்னு சொன்னாங்களா? லீவா? எக்ஸாம் இருக்கா இல்லையா? மேம் கேட்டாங்களா இல்லையா? வாட் இஸ் யுவர் நேமுக்கே பதில் சொல்ல மாட்டேங்கிறன்றியா நீ? இவன்டா முக்க தலையில் பண்ணினா நேரம் தான் படிக்கிறானா? படி. சிரிக்காத. விளையாட்டு, எப்ப பார்த்தாலும் விளையாட்டு. படிக்கிறது கிடையாது. ஒன்னும் மார்க் இல்ல. போன எக்ஸாம்ல மார்க்கே இல்லை சுத்தமா. எப்ப படிக்கிறது? கீழே இறக்கி வச்சு படி. மூஞ்ச மறைச்சிக்கிட்டா படிக்கிறதா என்னன்னு எனக்கு தெரியாது. கலாய்க்கிறீங்களா? எல்லாம் லீவ்ல எல்லாரையும் உட்கார வச்சு ஆபீஸ் 10 நாள் லீவ் போட போறேன் நான். லீவ் போட்டுவிட்டு உனக்கு 1 2 3, உனக்கு ஏபிசிடி, அவனுக்கு இந்த டேபிள் எல்லாம் சொல்லி கொடுத்து ஹிந்தியை ஃபுல்லா சொல்லி தர போறேன் நானே. எனக்கே ஹிந்தி தெரியாதான், நானே சொல்லி தருவேன். எல்லாம் ஒழுங்கா படிக்கலாம்னு வச்சுக்க, தோலை உரிச்சு போட்டுருவேன். அடுத்த வருஷம் ஃபீஸ் கட்ட மாட்டேன் நான் சொல்லிவிட்டேன். எல்லாம் எக்ஸாம் முடிகிறோம், லீவு குவார்டர்லி லீவ் வரப்போ எல்லாரையும் உட்கார வச்சு 10 நாள் லீவ், ஸ்கூல்ல ஆபீஸ் லீவ் போட்டுட்டு உட்காந்து சொல்லி விட போறேன் 2 பேரையும். அதுவரை முதுகுல உள்ள தோலை உரிச்சு விடுவேன் படிக்கலன்னா ஒழுங்கா. அதுவரை முதுகுல உள்ள தோலை உரிச்சு விடுவேன் ஒழுங்கா படிக்கலன்னா.